மீனாக்கா, மீனாக்கா, மீனாக்கா. இதோ வரேன். சீக்கிரம் வாங்க. ஹலோ. ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். ஏய், எதுக்குடி இப்படி இந்த கத்து கத்திட்டு இருக்க? அதான் காலையிலே குப்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன்ல. இப்ப என்ன நைட் டியூட்டியா? குப்பை எதுவும் இப்ப இல்லடி. நீ போயிட்டு காலைல வா, நான் காலைல எடுத்து வைக்கிறேன். ஏற்கனவே எடுத்துட்டு போன குப்பையை தான் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க கொண்டு வந்தேன். ஏய், என்னடி என் வீட பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? குப்பையை கொண்டு வந்து வச்சிருக்க. அதேதான்க்கா நானும் கேக்குறேன். என்ன மாதிரி தூய்மை பணியாளர்லாம் பார்த்தா உனக்கு எப்படிக்கா தெரியுது? ஏய், என்னடி சொல்ற? ஒன்னும் புரியல. புரியலையா? புரியுற மாதிரியே பொறுமையா கேக்குறேன். உனக்கு குப்பையை எப்படி போடணும்னு தெரியுமா தெரியாதா? ஏண்டி தெரியாது? மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடணும். அப்படி நன்றி டெய்லியும் போட்டுட்டு இருக்கிறேன். மக்கும் குப்பை மக்காத குப்பை இது ரெண்டுத்தையும் பிரிச்சு போட தெரிஞ்ச உனக்கு ஒட்டஞ்ச கிளாஸ் பீஸ் போடக்கூடாதுன்னு தெரியல? ஏய், என்னடி நீ அதுக்குன்னு கிளாஸ் பீஸ் உடஞ்சிச்சுன்னா இதுல கண்ணாடி துண்டுகள் இருக்குன்னு எழுதி ஒரு தனி கவர் போட்டு நீ போடணும்னு சொல்றியா? ஆமா, உடஞ்ச கிளாஸ் பீஸ் எல்லாம் ஒரு பேப்பர்ல நல்லா சுத்தி அதுக்கு மேல செல்லோ டேப் சேஃப்டிக்காக நல்லா சுத்திட்டு அப்புறமா தான் குப்பையில போடணும். இத நீ ஒழுங்கா போட்டிருந்தனா என் கை இந்த மாதிரி கிழிஞ்சிருக்குமா? இங்க பாருடி, வேலை பார்க்கும்போது கவனமா வேலை பார்க்கணும், சரியா? அத நீ பார்க்காம என்ன வந்து குறை சொல்லிட்டு இருக்க? வேலை பார்க்கும்போது உன் கவனம் இங்க இருக்கணும் மலரே. அதெல்லாம் நான் கவனமா தான்க்கா வேலை பார்த்தேன். தேவையில்லாம பேசாதீங்க. ஆனா உங்களை மாதிரி சில பேர் கேர்லெஸ்ஸா போடுற குப்பைனாலதான் எங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாகுது. அதுல ஒண்ணுதான் நீ போட்ட குப்பைனால என் கை கிழிஞ்சது. உனக்கும் என்ன மாதிரி ஆயிருந்தாதான்க்கா அது தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி உனக்கு அதெல்லாம் புரியாது. இப்ப கூட பாரு, என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் இன்னொரு வாட்டி நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறியா? ஏய், நிறுத்து. தப்பு பண்ணாதான் மன்னிப்பு கேட்கணும். தப்பே பண்ணாம நான் ஏன்டி மன்னிப்பு கேட்கணும்? ஓ, அப்போ இப்ப வரைக்கும் நீ ஒரு தப்பும் பண்ணலங்கிறது தான் உன் நினைப்பு, கரெக்டா? நான் எதுவும் பண்ணலடி. அப்படியா? ஒரு நிமிஷம். ஏய், என்னடி இது? ஏய், என்ன பண்ற நீ? மலரு, உன்னதான் கேக்குறேன். சொல்றேன். ஏய், 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 ஐயோ, யாராச்சும் வாங்கல. ஏங்க, ஐயோ, இத என்ன பண்றான்னு பாருங்க. ஏய், என்னடாச்சு உனக்கு? சைக்கோ கீக்க பிடிச்சிருச்சா? கிறுக்கு மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஐயோ, இதுக்குள்ள என்னடி இருக்கு? என்னது இது? ஒரே ரத்த கரையா இருக்கு. ஏங்க, யாராச்சும் வாங்கல. அக்கா, என்னக்கா, பக்கத்து வீட்டுல கொலை நடந்தாலே ஐயோ நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குற ஆளுங்கக்கா இவங்கெல்லாம். இங்க போயிட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருந்தா என்னக்கா? என்னடி ஆச்சு உனக்கு? பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? என்னடி இது? அதெல்லாம் விடுக்கா, நம்ம தெருவுல ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதான் அந்த பிஸ்கட் கலர்ல ஒண்ணு இருக்குமே, கியூட்டா. ஆமா. அந்த நாய் ரொம்ப நாளா என் காலை சுத்தி சுத்தி வந்து நொய்யு 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 நொய்யுன்ட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது கத்துறது ஒரு மாதிரி காதுல ஒயின்னு கேட்டுட்டே இருந்துச்சா, அதான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு இன்னைக்கு அதை சாக்கு பையில போட்டுட்டேன். சாக்கு பையிலையா? போட்டு அடி அடின்னு அடிக்கிறேன். இருந்தாலும் இப்ப செத்துச்சான்னு தெரியல, அதான் ஒரே அடியா போட்டு. ஏய் மலரு, நீ போயிட்டு வரலடி, உனக்கு சைக்கோ பிடிச்சிருச்சுடி. ஏன்டி இப்படி வாயிலா ஜீவனை போட்டு இப்படி பண்ணி வச்சிருக்க? ஐயோ, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லடி. சீ, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. இருடி, உன்னை முதல்ல ப்ளூ கிராஸ்ல சொல்றேன், உன்னை பிடிச்சி உள்ள போடுறேன். ஓ, ப்ளூ கிராஸா? பண்ணுங்க பண்ணுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்கக்கா. ஆனா எனக்கு என்னமோ ஒன்னதான் புடிச்சிட்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஏய், என்னடி சும்மா உளறிட்டு இருக்க? உளறலாம் இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன். இது புரிய வைக்கிறேன். இது வேற. இதுல என்ன இருக்கு தெரியுமா? ஐயோ,
இது ஒண்ணு இல்லக்கா, நாயில இல்ல, பொம்மை. சும்மா உன்னை பிராங்க் பண்ணேன். அதனால ப்ளூ கிராஸ் எனக்கு தெரிஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா இது வெறும் பொம்மை. ஆனா உன்னை தூக்கிட்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்னு சொன்னேன்ல, அது ஏன் தெரியுமா? இத்தனை நேரம் சொல்லிட்டு இருந்தேனே, உடஞ்ச கிளாஸ் பீஸ் எல்லாம் அப்படியே குப்பையில போட்டிருந்தியே, அதுல ஒரு பீஸ முழுங்கிதான் நம்ம தெரு நாய்க்குட்டி செத்து போச்சு. நீ ஒழுங்கா குப்பை போடாததுனால என் கை கிழிஞ்சது மட்டும் இல்ல, ஒரு ஜீவன் உயிரை விட்டுருக்கு. ஒண்ணு இல்லாத பொம்மைய போட்டு அடிச்சதுக்கே ஐயோ அம்மா ஐயோ அம்மான்ட்டு அப்படி அடிச்சுக்கிட்டு கத்தினியே, இப்போ உன்னால ஒரு உயிர் போயிருக்கு. இப்ப பேசு, பேசுக்கா. நான் எதுவும் பண்ணலடி, உடஞ்சிருச்சேன்னு குப்பையில போட்டேன். கரெக்ட் தான்க்கா, நீ சொல்றது கரெக்ட் தான். உன்ன மாதிரிதான் இங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. வெளி உலகத்துக்கு ரொம்ப நல்லவன்ப்பா, நான் ரொம்ப பெருந்தன்மையானவன் அப்படின்னு ஒரு போர்வையில சுத்திட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, மூட்டை மூட்டையா அவங்க பண்ற தப்பையும் அவங்க பண்ற பாவங்களையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அதுல ஒரு மூட்டை தான் இது. உன்னால ஒரு உயிர் போயிருச்சு. இனிமேலாவது ஒழுங்கா குப்பை கோடுக்கா. நான் எனக்கா மட்டும் பேசல, உனக்காவும் சேர்த்துதான் பேசுறேன். உனக்கும் அந்த நாய்க்கு ஆன மாதிரியோ ஏன் எனக்கு ஆன மாதிரியோ ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் பேசுறேன். ஒழுங்கா பார்த்து குப்பைய போடுக்கா. இனிமேலாவது திருந்து. உன்னை குப்பெல்லாம் ஒண்ணும் போட வேணாம்னு சொல்லக்கா. இந்த உடஞ்ச கிளாஸ் குப்பெல்லாம் இல்ல, அதுக்கும் மேல யூஸ் பண்ற சிரிஞ்சு அப்படியே ஓப்பன்ல விட்டுருவாங்க. பத்தாவதுக்கு பிளேட் எல்லாம் இருக்குல்ல, யூஸ் பண்ணது இருக்கும், பாதி இது துரு பிடிச்சிருக்கும், எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுற வேண்டியது. என்ன எடுக்கிறவன் எவனோ எடுத்துட்டு போறான், நம்மளுக்கு எதுக்கு? அதானே. இப்படி நீங்க பண்ண ஒரு தப்புனாலதான் என் கை கிழிஞ்சிருக்கு. நான் ஒரு மனுஷி தான், என்ன விட்டுருங்க. வாயில்லாத அந்த ஜீவன் என்ன பாவம் பண்ணிச்சு? இங்க பாருங்கக்கா, நாளைக்கு ஒழுங்கா இந்த குப்பையில இருக்கிற கிளாஸ் பீஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி பேப்பர்ல மடிச்சு செலோ டேப்பை வச்சு ஒட்டி பத்திரமா போடுங்க, புரியுதா? அப்புறம் அடுத்த வாட்டி நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன், என்னை பத்தி தெரியும்ல. ஒழுங்கா ஜாக்கிரதையா இரு. ஒரு காப்பி கேட்டேன்லப்பா, எல்லாத்துலயும் ஒன்று நட்டு வந்தீங்களாமா? அதான் அது ஆதார் கார்டு. அம்மா என்னம்மா பண்றீங்க? தம்பி ஏதோ கிரெடிட் கார்டு தரேன்னாரு, அதுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் ஜெராக்ஸ் கேட்டுச்சு, அதான் கொடுத்து செக் பண்ணிட்டாங்க. கிரெடிட் கார்டு அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தம்பி இருங்கம்மா, நானே சொல்கிறேன். ஏங்க அது எல்லாமே சொல்லாமல் எங்க இருப்பேன், அது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லி சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியா? அப்ப எல்லாமே சொன்னாங்களா தெளிவா? சொல்லுச்சு. அதாவது இந்த கிரெடிட் கார்டு வாங்கினா 50,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணலாமா. அது மட்டும் இல்லை, இந்த கார்டில் அதான் ஃபேனு டிவி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் டியூவில் வாங்கலாமா. இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்னாங்களா? இப்ப நம்ம 50,000 பணம் வாங்குறோம்ல, அந்த பணத்தை வெறுமனே 50,000 திருப்பி கட்ட முடியாது. தவணையா மாத்தினா அதுக்கு ஒரு வட்டி, வட்டிக்கு ஒரு குட்டி, எல்லாத்தையும் சேர்த்துதான் அவங்க சொன்ன தேதிக்குள்ள கண்டிப்பா கட்டியே ஆகணும். இல்லாட்டி அதுக்கு வேற ஃபைன் போடுவாங்க. இப்போ அதையும் தாண்டி நம்ம கணக்குல ஆல்ரெடி இருக்கு. அப்படி இருந்தும் அவங்க பேங்க்ல ஏதாவது பிரச்சனை இருந்து, அவங்க சர்வர்ல பிரச்சனை இருந்து நம்ம அந்த பணத்தை கட்டாத மாதிரி கணக்கு போச்சுனாலும் நம்மளுக்கே திருப்பி ஃபைனை போட்டு எக்ஸ்ட்ரா காசு கட்ட சொல்லுவாங்க. அந்த ஃபைனை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? சொல்லலை. அப்படியே ஏன் இந்த கணக்குலேருந்து இவ்வளோ பணம் எடுக்கிறீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் கேட்டாலும் இதெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும், நான் ஆல்ரெடி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெசேஜ் பார்த்தானா கூட இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், இல்லாட்டி புரியவே புரியாத மாதிரி பெரிய மெசேஜாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உட்காந்து படிக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கிரெடிட் கார்டு வாங்கணும். தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்நாள் பூரா நீங்கள் ஒரு கடன்காரியாக மட்டும்தான் இருக்கணும். பார்த்து முடிவு பண்ணுங்க. ஏங்க இப்போ எதுக்குங்க இப்படி சொல்லி அவங்கள பயமுறுத்திட்டு இருக்கீங்க? பயமுறுத்துறேனா? ஏங்க
உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அப்படி ஒண்ணு இருந்தா இவங்களை இந்த மாதிரி ஏமாத்துவீங்களா? உண்மையா சொல்லுங்க. இவங்கள மாதிரி உங்களுக்கு ஒரு உறவுக்காரங்க யாராவது இருந்து அவங்க அப்பாவியா இருந்து அவங்கள நீங்க கிரெடிட் கார்டுங்கிற பேர்ல ஏமாத்துவீங்களா? இல்லைங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒர்க் பண்ணுற பேங்க்கில் ப்ரெஷர் ரொம்ப அதிகங்க. மந்த்லி ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க. நான் அதை அச்சீவ் பண்ணால் கூட டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ரெஷர் தாங்க முடியல, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். சாரிங்க, சாரிம்மா. சாரிங்க, நானும் உங்களை பர்சனலாலாம் அட்டாக் பண்ணல. இந்த பேங்க்குக்காரங்களை தான் கேள்வி கேட்குறேன். முன்னாடிலாம் இந்த வழிப்பறி கொள்ளை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பேங்க்குங்கிற பேர்ல வாங்க வாங்கன்னு வரவழிச்சு கொள்ளை அடிக்கிறானுங்க. என்னத்த சொல்றது? நீங்க பார்த்து இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. ஹலோ சார். மிஸ்டர் ஜாக், அந்த கிரெடிட் கார்டு மேட்டர் என்ன ஆச்சு? சார், அந்த கிளைண்ட் பார்த்துட்டேன் சார். எனக்கு ஒரு 5 days டைம் கொடுங்க சார், இன்னொரு கிளைண்ட் பிடிச்சிடுறேன். இன்னொரு கிளைண்டா? சார், அவங்க பார்த்தாலே பாவமாக இருக்குது சார். அவங்க கிரெடிட் கார்டு தானே கண்டிப்பாக மாட்டிப்பாங்க சார். பாவம் சார். யோ, பாவம் பார்க்குற நீ எதுக்கு என் பேங்க் வேலைக்கு வர? சரி, நீங்க என்ன பண்ணுங்க, இமிடியேட்டா கிளம்பி பேங்க்குக்கு வாங்க. சார், எதுக்கு சார்? உங்க ஐடி கார்டை சப்மிட் பண்ணிட்டு உங்க ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கிட்டு போறதுக்கு. வெய்யா போன. ஓகே சார். என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, என் வேலை போயிடுச்சு. வேலை? ஐயோ, உங்களை பார்க்க பாவமா இருக்குங்க. அது பிரச்சனை இல்லைங்க, நானே ஏற்கனவே இந்த வேலையை விட்டுலாம் தான் இருந்தேன். அது எப்படியோ நடந்துருச்சு. நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, நான் எங்கே போனாலும் பொழைச்சிக்கிறேன். மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ போய் ஒரு யோசனை இப்படி பண்ணிட்டேன். இந்தாங்க. ஏமா அப்படி இருக்கிறாங்க? ஆமாம்மா, என்ன பண்றது? இங்க பாருங்கம்மா, ஒருத்தவங்க உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மாதிரி உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்ய வரேன்னு சொன்னாலும் அது பின்னாடி ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பார்த்துட்டு எந்த முடிவுனாலும் எடுங்க. புரியுதா? தயவு செஞ்சு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அவசரப்பட்டு மாட்டிக்காதீங்க. நல்ல வேளை நான் வந்தேன். இனிமே எதுனாலும் கேட்டு பண்ணுங்க. ஐயோ, இது நீயே வச்சுக்கோ. சரி.